ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் ஷாப்பிங் ஹாலாக பார்க்க போகிறோம். ஸோ போன வருஷம் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நான் போய் செக் பண்ணேன். அதை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ வின்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த மெமரி ஃபோம் ஸ்லிப்பர்ஸ். ஸோ இந்த வருஷம் நிறைய டீல் போட்டது வந்து இந்த செருப்பு, த்ரோஸ் அண்டு அப்புறம் ஸ்வெட்டர்ஸ்ன்றதை விட இந்த பஜாமாஸ் ஏகப்பட்டது போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்டோருக்கு வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு இந்த மெமரி ஃபோம் ஷூஸ் வாங்கியிருக்கேன். நம்ம வெளியவும் போட்டுக்கலாம், அது நல்லா கம்ஃபியாக சாஃப்டாக இருக்கும். வின்டருக்கு வந்து கொஞ்சம் அந்த நம்ம காலெல்லாம் கொஞ்சம் வார்மாக வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு, இது நெக்ஸ்ட்டு இது என் ஹஸ்பண்டுக்கு. இதுவுமே வெளியே போட்டுக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து க்ராக்ஸில் வந்து நல்லா டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொண்டு வாங்கினேன். இதோட விலை கூட ரொம்ப கம்மி தான். பட் என் பையனுக்கு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அதை விட டபுள் மடங்கு. ஏன்னா இது வந்து போக்கிமான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை விட ஜாஸ்தியானது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்டர். இது ஒரு பேசிக்கான ப்ரிண்டர், அந்த $30 கேனான் அதோடது தான். 1 இயர் வந்துச்சுன்னா கூட ஓகே தான். அந்த டெம்பரவரி யூசேஜுக்கு தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன டூல்ஸ், கிச்சன் டூல்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஷர், பொட்டேட்டோ மேஷர். ஸோ இப்படி இருக்கு இல்லையா? ஜென்ரலாகவே இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பேஸ் கன்சூமிங்காக இருக்கும். இது வந்து இப்படி மடித்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இப்படி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு லெஸ் ஸ்பேஸ் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கினது. நம்ம அந்த டைம் அண்ட் டேபிள்ன்ற ஒரு பிராண்டு பார்த்தோம்ல புதுசாக, அதோடது தான். நல்லா இருந்துச்சு, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஸ்டீமர் பேஸ்கெட். இது வந்து பயனேர் உமன்து. இது வரைக்கும் நான் இந்த ப்ரைஸ்க்கு இதை பார்த்ததில்ல. இது வந்து $15. ஸோ நம்ம வந்து என்கிட்ட இன்ஸ்டன்ட் பாட் வந்து 6 குவாட் அண்ட் 8 குவாட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த லெக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேண்டிலுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிளாஸ்டிக் இருக்குதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இது வந்து சிலிக்கான் தான். ஸோ சேஃப் டு யூஸ். இது வந்து பயனேர் உமன் $15 இது. அடுத்ததாக வந்து லார்ஜோட இந்த கேஸ்ட் அயர்ன் குட்டி பேன். இது 6.5 இன்ச்சு. இது மெயின் பர்பஸ் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா எக் ஆம்லெட் போடுறதுக்கு, இல்லை தாளிப்பு கூட இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எக் ஆம்லெட் சாப்பிட்றது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்கக்கிட்ட இதை கொடுத்துட்டு வேறு எந்த பாத்திரத்தையும் தொட வேண்டாம். ஏன்னா எக்கு குக் பண்ண பாத்திரத்தை சூடு பண்ணால் பயங்கர ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்குன்னே இதை தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ எக்கு வந்து இதில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம். எனக்கு ஒரு இயருக்கு ஒரு பர்ஃப்யூம் மாதிரி நான் வச்சுப்பேன். பர்ஃப்யூம் அண்டு பாடி ஸ்ப்ரே அது தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் போன இயரே உங்களுக்கு காமிச்சது தான். போன இயர் சின்னது வாங்கியிருப்பேன், இந்த இயர் வந்து கொஞ்சம் பெருசு. இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வின்ஸ் கேம்யூட்டோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு $50 or $60 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபர்லேயே 60 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வாட்டி நான் பெருசாக ஸ்கின் கேருக்குன்னு ஏற்கனவே போன இயர் வாங்கினதே வந்து நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வாங்கணுன்னு இருக்கேன். பட் ஃபினிஷ் ஆக போகிறது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிளினிக்கு. ஸோ கிளினிக் ஃபேஸ் வாஷு. இது வந்து காம்பினேஷன் ஆயிலி டு ஆயிலி. அப்புறம் இது வந்து கிளினிக்கோட டோனர். இதுவுமே ஆயிலி தான். ஸோ இது 2 பாட்டில், அதாவது இது 2ம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கிளினிக்கோட லிப் பாம். ஸோ இதுவுமே என்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த இயருக்கு 2026க்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று. அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு ட்ரிம்மர். ஸோ என் பையனுக்கு வந்து நான் அப்பப்போ இந்த
இந்த கிர்தா கட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஏன்னா வந்து பாய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கடைக்கு பார்பர் ஷாப் கூட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சலூனுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறது. அதனால வந்து அட்லீஸ்ட் இது அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் யூஸே பண்ணதில்லை. இதை வச்சு ஏதாவது நான் சம்பவம் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பில் நான் வந்து ஐஸுக்கு உங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இந்த ஐ பென்சில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ணு கீழே போடுவோம்ல அந்த இதில் வந்து மெக்கானிக்கல் லைனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐ லைனர் மேலே போடுறது இல்லை, கீழே போடுறது காஜல் பென்சில். அது வந்து நிறைய பேர் இந்தியாவில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க. பட் இந்த டேரிஃப்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அது எல்லாமே ஸ்டாக்கில் நின்றுடுச்சு, அங்கேருந்து கொண்டுட்டு வரது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இந்தியா மாதிரியே இருக்கும் கொஞ்சம். அது வந்து NYX விவிட் ரிச் அப்படின்ற ஒரு இது வந்து பிளாக் தான். ஸோ உங்களுக்கு ப்ரௌன் வேணும்னா கூட நீங்கள் வந்து ப்ரௌன் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரீக் போட்டாலே நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. நீங்கள் 2-3 வாட்டி போட்டிங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா இது வாங்கிக்கலாம். இது அமேசான்லேயே கிடைக்குது, NYXோட விவிட் ரிச். அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா லாரியலோட ஃப்ளாஷ் கேட் ஐ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா கேட் ஐ போடுறதுக்கு கேட் ஐ போடுறதுக்கு வந்து அந்த ஸ்டென்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வாட்டர் ப்ரூஃப். இது போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்கெட்ச் பென் மாதிரி நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயருக்கு என் பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸு. ஸோ இது வந்து நான் போன வருஷமே கடைக்கு போயிருந்த போது இந்த கடை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வருஷமும் அதே கூட்டம் தான் இருந்துச்சு. சரி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா ஆன்லைனில் போடணும். பட் கடையில் போய் வாங்கி அந்த என்னெல்லாம் வந்து ஸ்மெல்லாம் பார்த்து வாங்கினா தானே நம்மளுக்கு மனசு ஆறும். ஸோ அதனால் buy 3 get 4 அந்த இது தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் 1000 wishes அது. அடுத்து இது நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சது, ஜாப்பனீஸ் செரி பிளாசம். இதுவும் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக செரி பிளாசமோட இந்த 1000 wishes அது நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து பாடி லோஷன். ஸோ இதுவுமே வந்து செரி பிளாசம், ஜாப்பனீஸ் செரி பிளாசமோட பாடி லோஷன். அதுக்கப்புறம் 1000 wishes-ஓட பாடி லோஷன். அது அப்படியே நான் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு தெரியாமல் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பாடி வாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஜாப்பனீஸ் செரி பிளாசம் அந்த கம்ப்ளீட் செட்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டு த நைட் அந்த பாடி வாஷு. ஸோ இது பாடி வாஷ் வந்து மெயினாக வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற போது எங்கள் வீட்டில் வந்து நான் செய்கிற சோப்பு தான் யூஸ் பண்ணுறது. அது வந்து என்னென்னா நம்ம சோப்புன்ற போது எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது ஓகே. ஸோ அதனால் ட்ராவலுக்கும் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மெயினாக கொடுக்குறதுக்கு தான் இந்த பாடி வாஷு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் க்ரீமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் அந்த பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு வந்து நம்மளோட கை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அந்த ஒயிட்டாக அந்த ஸ்கின் ரொம்ப ட்ரையாக அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம சுத்தமாக தான் இருக்கோம் அப்படின்றது. பட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து நல்லா தோணாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதோட நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேண்ட் க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். போக போக பழகிடும். எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் க்ரீம்லாம் போட்டு நம்மளுக்கு இந்தியாவில் அது தேவைப்பட்டதே கிடையாது. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்மளுக்கு வெதர் மாறி மாறி வரும். வின்டர் அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்கின்னே வந்து அப்படியே ரொம்ப பேலாகி இல்லை ட்ரை ஆகி ஒயிட்டாக இருக்கும். அது வந்து ஹெல்தி ஸ்கின் மாதிரி இருக்காது. அதெல்லாம் இங்கே நிறைய பிரச்சனை, இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கூடமே இங்கே நிறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியாக காமிச்சிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து
இது நம்மளோட ஃப்ரீ கிஃப்ட்டு. ஜேசி பென்னியில் எப்போவுமே கொடுப்பாங்க. போன வாட்டி வந்து எல்ஃப் வச்சு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து அதே ஸ்னோ குளோபுக்குள்ளே ஒரு ஸ்னூப்பி அது இருக்கும். ஸ்னூப்பி வந்து ஒரு ஹவுஸ்குள்ளே மேலே படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2025 இயரை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இது இவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லாவோட வாஃபிள் மேக்கர் இது. ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருந்தது வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து யூஸ் பண்ணினா நல்லா யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பெல்லா. இது வந்து மேசிஸில் போட்டிருந்தாங்க $18 அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக இதெல்லாம் வந்து இன்னும் கூட கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் இந்த இயர் வந்து வாஃபிள் மேக்கருக்கு வந்து பெருசாக ஆஃபர் போடல. ஸோ அதனால் நாங்கள் பெல்லாக்கே போயிட்டோம். இல்லைனா குசினாட் கூடமே வாங்கியிருந்துருக்கலாம். இதில் வந்து இதுவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டோர் பண்ணும்போது இப்படி வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஸ்பேஸும் வந்து நல்லா சேவ் பண்ணலாம். இல்லைனா நம்ம இப்படி வச்சோன்னா நிறையா ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃப்ளிப் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஊற்றிட்டு இப்படி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அகைன் இதுவுமே நான்ஸ்டிக் தான், பட் வந்து செராமிக். நான்ஸ்டிக்கோட இது கொஞ்சம் இன்னும் பெட்டரான ஆப்ஷன். ஸ்க்ராச்சஸ்மே இதில் வந்து விழுறது வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நான்ஸ்டிக்லேருந்து அப்படின்றதுனால நான் இதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ பழசை தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பேனோட இந்த செராமிக் எலக்ட்ரிக் கிரிடில். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு கிரிடில், அகெயின் அதுவும் நான்ஸ்டிக் தான். நீங்கள் இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸில் எல்லாமே அந்த பேன் நான் காமிச்சிருப்பேன். ஐ மீன் இந்த கிரிடில் காமிச்சிருப்பேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு ஒரு தோசை, இந்த சைடு ஒரு தோசை அப்படின்னு ஊற்றிடலாம். டைம் நல்லா சேவ் ஆகுது. ரொம்ப நேரம் நின்று குக் பண்ணுறோம் இல்லையா? இப்போது அடல்ட்ஸ்லாம் 4 பேர் இருக்க வீட்டிலலாம் இன்னுமே கஷ்டம் தான் தோசை சுடுறதுன்றது. தோசை செய்கிறது வந்து அதாவது சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலுமே அது நின்று சுடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்கலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்க. நான் வாங்கிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னும் பெட்டரான ப்ராடக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செராமிக் க்ரீன் பேன் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்கனவே நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வர செராமிக் பேன்ஸ்லாம் நிறையாவே என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சேஃப். அகெயின் இது வந்து செராமிக்ன்றதுனால கொஞ்சம் நான்ஸ்டிக்கோட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸுமே இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸி டு க்ளீன் தான். இது அப்படியே வாஷ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 தோசை சுட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் பெருசான தோசை மாதிரி கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம க்ரீன் பேனோட கிரிடில். இந்த 2 சைடு ட்ராஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுக்கு இந்த கல்லில் ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா இருக்கும். ஸோ இது வந்து அகெயின் பிளாஸ்டிக்ன்றதுனால இது வந்து ஆக்சுவலாக ஃபுட் வார்மர் அப்படின்னாங்க. பட் பிளாஸ்டிக்ன்றதுனால அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. வேறு ஏதாவது நம்ம ஸ்பூன்ஸ் ஏதாவது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ண வேண்டாம் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து டிஷ்வாஷர் சேஃப். இது அப்படியே நம்ம டிஷ்வாஷரில் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஜஸ்ட்டு நம்ம கையில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி கையில் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதுதான் அதோட பவர் கார்டு இது. ஸோ நம்ம டிஷ்வாஷரில் போடுறோம் அப்படின்னா இந்த 2 ட்ராஸை எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம போட்டுடலாம். பட் எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டதுன்றதுனால நான் டிஷ்வாஷரில் போட மாட்டேன். பட் அவங்க போட்டிருக்கிறது வந்து டிஷ்வாஷர் சேஃப், மேபி இந்த மெட்டீரியல் சேஃப் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்களோட சைட்டில் வந்து
$60 என்னமோ. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸில் வந்து $35க்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் த டிஸ்கவுண்ட்ஸ் $35க்கு எனக்கு கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டீல் இது. ஸோ அந்த கிரிடில்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேட்டுலா, சிலிக்கான் ஸ்பேட்டுலா வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்ஸோ பிராண்ட் இது. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது ஃப்ளெக்சிபிள் கொஞ்சம். ஸோ மேபி கண்டிப்பாக இந்த தோசைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜென்ரலாக ஏதோ திருப்பி போடுறதுக்கு கூடமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கி ரோஸ்டர் பேனு. ஸோ இது நம்ம அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். $10. என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. அது இதோட கொஞ்சம் பெருசு. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இது வந்து நான்ஸ்டிக் தான். எனக்கு இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ரைஸ் கிளறோம், இல்லை பிரியாணி வந்து நம்ம சூடாக இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணியிருக்கோம், அது ஏதாவது ஒன்றுத்தில் கொட்டி வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து இந்த வெரைட்டி ரைஸ் ஏதாவது பாட்டிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாத்திரம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த டர்க்கி ரோஸ்டரே நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவனில் பிரியாணி நம்ம வந்து தம் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என் பையனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிக்கிறேன். என் பையனுக்கு வந்து யூனிஃபார்ம் தான். ஸோ இப்போ நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து அவன் ஃபுல் இயர்க்குமே போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அவனுக்கு யூசேஜுமே வரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் அந்த மாதிரி தான் எடுப்போம். ஏன்னா 2027 அப்போ தான் நெக்ஸ்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிப்போம். பட் இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு டீ. அப்புறம் எல்லாமே அவங்கள தான் கூட்டிகிட்டு போய் நம்ம வாங்கினோம். இல்லைன்னா நம்ம வாங்கினதுக்கு நம்மளும் போட முடியாது. அது அப்படியே வந்து குட்வில் கொடுக்குற மாதிரி, டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஷர்ட். அடுத்ததாக இது ஒரு டிஷர்ட். ஸோ இதெல்லாம் அப்படியே சும்மா வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் யூசேஜுக்கு தான் இது. அடுத்ததாக பேண்ட்டு, ஹாஃப் பேண்ட், ட்ரௌசர் கிடையாது, இது வந்து ஷார்ட்ஸ். அடுத்ததாக பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தான் என் பையன். ஸோ அவருக்கு குளிரும் தெரியாது. ஸோ அதனால ஷார்ட்ஸ் தான் நிறைய தேவைப்படும். பேண்ட் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினதே இருக்குது. ஸோ இது ஒரு டீ. அடுத்ததாக அந்த கேரக்டர்ஸ் டீ ஒன்று 2 வாங்கினாங்க. ஸோ இது என்னது, மைன்கிராஃப்ட் டீ. அதுக்கப்புறம் போக்கிமான் டீ. அடுத்ததாக ஷார்ட்ஸ், இன்னொரு ஷார்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பாய்ஸுக்கு எனக்கு தெரியல, ரொம்ப எனக்கு ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிராண்டட் போனால் தான் கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்து அந்த பசங்களுக்கு பிடிச்சதா எடுக்க விடுறது இன்னும் பெட்டர். இல்லைன்னா அந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நல்ல ஆஃபரில் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ்கிவிங் அப்போ போடுவாங்க. ஸோ அப்போது பார்த்து நாங்கள் வாங்கி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டீ. அடுத்து இன்னொரு டீ. இன்னொரு டீ. ஸோ இதை தவிர்த்து பேண்ட்டு, ஃபார்மல் ஷர்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஈவன் அவங்களுக்கு பிளேசருமே இருக்கும். ஸோ அதெல்லாமே கூட வச்சுருக்கேன். அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அவங்களோட யூசேஜே அது ரொம்ப கம்மின்றதுனால அது வந்து மினிமலாக தான் வச்சுப்போம். இதுதான் மேக்ஸிமம் யூசேஜு. ஸோ அடுத்ததாக என்னோடய ட்ரெஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு பிளாக் டீ, இந்த ஃபுல் ஸ்லீவ் இருக்கும்ல, ஸோ அது வி நெக்கு அது. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜேசி பென்னியில் வாங்கினது. என் பையனோட ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ் அண்ட் ஜேசி பென்னி ரெண்டுத்துலேயும் மாற்றி வாங்கியிருக்கேன். அடுத்து இது ஒரு டாப்பு. ஸோ எனக்கு இந்த ஃப்ளாரல் பேட்டர்னே எனக்கு பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒன்றாவது எடுத்துடுவேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வின்ட்ரு கான்செர்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து என் பையன்கிட்டையும் இருக்குது, என் ஹஸ்பண்ட்கிட்டையும் இதே ரெட் க்ரீன் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும்.
ஸோ என்கிட்ட மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் நான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ வின்டர் கான்செப்ட் போகும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது மாதிரி போடலாம் அப்படின்றது என்னோடய பிளான். அடுத்ததாக வந்து டாப் இது வயலட் கலர் தான். ஸோ இந்த கலர்லாம் இங்கே மோஸ்ட்லி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த கலரை பார்த்தோன்னே இந்த கலருக்காகவே நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ரஃபிள்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபேப்ரிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த டாப்பு. ஸோ நல்லா ஒரு பேபி பிங்க்கில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து 2 பீஸ் மாதிரி வரும். உள்ளே வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும். இதோட ஃபேப்ரிக்குமே நல்லாயிருக்கு. அடுத்ததாக ஸ்வெட்டர். ஸோ இது வந்து என்கிட்ட இது மாதிரி ஒரு 3 கலர் இருக்கும், 3 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே வந்து நல்லா பிரைட் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன் நான். ஸோ என்கிட்ட இதுக்கு முன்னாடி ப்ளூ இருக்குது, அப்புறம் ஒரு இது வந்து தேர்ட் ஒன் ப்ரௌன், ப்ளூ, அப்புறம் இப்போ வந்து க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த நெக்கு வந்து அப்படியே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால மேலே ஒரு கேப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குளிர் தாங்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் கட் கோட்ராய் பேண்ட்டு. ஸோ இது பார்க்க அப்படியே ஜீன் மாதிரியே இருக்கும் இல்லையா? நான் ஜீன் கிடையாது, நல்லாயிருக்கும், உங்களுக்கு கம்ஃபியாக இருக்கும். ஸோ நான் வாங்கின ஒரு பேண்ட்டு. அடுத்ததாக ஒரு அகெயின் ஒரு ஸ்வெட்டர் ப்ரௌன் கலர். இது கோல்ஸில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலருக்காகவே நான் வாங்கினேன். அடுத்ததாக ஒரு டாப்பு. இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்படியே நம்ம இந்தியன் பிரிண்ட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் $7 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பிளாக். அடுத்ததாக ரெட் கலரில் ஹாட்டின் போட்ட மாதிரி ஒரு டாப்பு, ஒரு டீ. இதை நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இது பஃபர் ஜாக்கெட் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு ரெட்டு வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அது வாங்கி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு அதே ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெட்டு ஆனால் வேறு மாடலு. ஸோ ரெட் ஜாக்கெட், இந்த ரெட் டிஷர்ட் மாதிரி எனக்கு இந்த ரெட் ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்ததாக மிஸ்லேனியஸ். அங்கே கடையிலே காமிச்சிருப்பேன், இந்த $5க்கு ப்ளஷ் இருந்துச்சு இல்லையா? ஸோ இது நானும் வாங்கினாலும் என் பையன் தான் அது யூஸ் பண்ணுவான். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு அந்த கோல்ஸ் கேஷ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதில் என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கால் வச்ச ஒரு பவுல், செராமிக் தான். எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்க அழகாக இருந்துச்சு. நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஃபுட் ப்ரெசன்டேஷனுக்குமே வச்சுக்கலாம், எதாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து இந்த டர்க்கிஷ் பிளேட். இது பார்க்க அழகாக இருக்குது. நம்மளோட ஃபுட் ப்ரெசன்டேஷனுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பிளேட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து வந்து ஒரு பேண்ட்டு, ஒரு வைட் லெக் பேண்ட்டு. ஸோ நம்ம அப்படி பக்கத்தில் எங்கேயாவது போட்டுக்கிறோம், கொஞ்சம் அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேண்ட் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நாங்கள் வாங்கின பொருட்கள். மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு தான் நாங்கள் கடைக்கு போனோம். மிச்சதெல்லாமே நாங்கள் ஆன்லைன்லேயே ஓரளவுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். அது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அதை தான் பண்ணியிருந்திருப்போம். பட் நாங்கள் வந்து கண்டிப்பாக பிளாக் ஃப்ரைடே அப்போது அட்லீஸ்ட் ஒரு கடைக்காச்சும் நாங்கள் போகணும்னு நினைப்போம். ஏன்னா அது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு மெமரி மாதிரி தானே. அது வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளால் போக முடியுது, நம்ம போக முடியாத டைமில் அதெல்லாம் மெமரியாக நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்னு தான். அது வாங்கலை, அது நெக்ஸ்ட்டு. பட் ஜஸ்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம எல்லாரையும் பார்த்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃபெஸ்டிவ் வைபோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வச்சு நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரியும் இந்த டைம் கொஞ்சம் கடைக்கு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நான் பார்த்த வரைக்கும் வந்து கடைங்க போன வருஷத்தோட கூட்டம் கம்மி தான். மேபி அந்த பீக் ஹவர்ஸ் இந்த ஈவினிங் டைமில் போயிருந்தோன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். பட் நான் வந்து வந்த புதுசில் யூஎஸ்க்கு வந்த புதுசுலலாம் இந்த வால்மார்ட்டில் வந்து நல்லாவே கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம்லாம் இப்போ இல்லவே இல்லை. எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டீல்ஸ் வந்து ஓகே தான். கொஞ்சம் எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வேண்டியதை வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அவங்க கூட்டி குறைக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதர் டைமோட இந்த டைம் இன்னும் கூட அவங்க ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள்
இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.